கிறிஸ்தவத்துல பிரசாதம் ஒரு முக்கியமான பங்குல இருக்கு. இன்னும் உணவுக்கு தக்க உணர்வு நினைக்கிறதுனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம். ஏன்னா எல்லா எல்லா காய்கறி, கிழங்குகள், தானியங்கள் எல்லாமே உயிர் தான். இந்த உயிர்களுக்கெல்லாம் நாம பொறுப்பேற்றுக்கணும்னா கஷ்டம் அது. நாம அந்த உயிர்களை இறைவனுக்கு நிவேதனமாக்கிட்டு அந்த உயிர்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் பகவான் எடுத்து அவங்களுக்கு விமோசனம் கொடுக்கிறார். நாம அப்படி விமோசனமான அந்த ஜீவர்களுடைய தொடர்புக்கு நாம சம்பந்தப்பட்டுள்ளோம் பிரசாதத்தால. 17ஆம் அத்தியாயத்துல பிரசாதங்களை பற்றி குணங்களுக்கு தக்க உண்ணும் உணவுகளை பகவான் வர்ணிக்கிறார். அதுல போஜனம் தாமச பிரியன்னு முடிக்கும் போது தமோ குணத்தவனுக்கு என்ன பிடிக்குங்கிறத சொல்றார். ரஜோ குணத்தவனுக்கு சத்துவ குணத்தவனுக்கு உள்ள உணவெல்லாம் ஒரு வரிசையா சொல்றார். அப்போ எப்பவுமே சாந்த குணத்தவர்கள் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதனால சாந்த உணவை சொல்லும் போது அதோடைய ரிசல்ட் என்னங்கிறத சொல்றாரு. நீண்ட ஆயுள் வரும், ஆரோக்கியம் இருக்கும், அந்த மாதிரி அதோடைய விளைவுகளை சொல்லிட்டு அப்புறம் சுவையை பத்தி பேசுறாரு. அது நல்லா ரசமானது, மனமானது, சுவை மிக்கது, பால் சத்து மிகுந்தது, இந்த மாதிரி சுவையை பத்தி சொல்றாரு. ரஜோகுணத்தவனை பத்தி சொல்லும் போது அவன் டேஸ்ட்டுக்கு அடிமையா இருக்கிறதுனால முதல்ல டேஸ்ட சொல்லிடுறாரு, சுவைய. அதுக்கடுத்து அதோடைய விளைவை சொல்றாரு. ஏன்னா அவன் ரஜகுணத்தவன் சாப்பிட்ட பிறகுதான் யோசிப்பான். சாந்த குணத்தவங்க யோசிச்ச பிறகு சாப்பிடுவாங்க. தமோ குணத்தவர்கள் யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு தக்க அவர் பேசுறார். இப்போ முதல்ல சாந்த உணவை சொல்லும் போது ஆயுள் கூடும், ஆரோக்கியம் கூடும், சாந்தம் தரும், சுகம் தரும், இப்படி பயணம் முதல்ல சொல்லிடுறார். அதுக்கப்புறம் தான் பண்டங்களை பத்தி பேசுறார். ரஜோகுணத்தவங்களுக்கு ஆசையோட சாப்பிடுறதுனால முதல்ல உணவு சொல்லப்படுது, அதுக்கப்புறம் தான் பயன் சொல்லப்படுது. ஆசை உள்ளவங்களுக்கு விளைவை பத்தி அக்கறை இருக்காது. சமோ குணத்தவன் சிந்திக்கவே மாட்டாங்கிறதுனால உணவின் விளைவு அவனுக்கு சொல்லப்படலை. அவனுக்கு எந்த மாதிரி உணவு பிடிக்கும், புளிச்சது, எச்சில் பட்டது, ஊசி போனது, ரொம்ப காலமா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து அதை திங்கிறது, இதெல்லாம் தமோ குணம். இப்போ பெரும்பாலும் 90% தமோ குணத்து உணவாக தான் நம்ம சாப்பிடுறோம். சாந்த உணவு அதிகமா சாப்பிட்டா கூட ரஜோகுணத்துடைய ரிசல்ட்டை தான் தரும். உணவு உணர்வை தக்க வைக்க மட்டுமே எடுத்துக்கிட்டா அது சத்துவகுணம். வயிற்று ஞாபகம் வரவே கூடாது. நிறைய சாப்பிட்றவனுக்கும் குறைவா சாப்பிட்றவனுக்கும் ஆன்மீக வாழ்வு சித்திக்காதுன்னு ஏன் சொல்றாருன்னா, நிறைய சாப்பிட்றவனுக்கும் குறைய சாப்பிட்றவனுக்கும் வயிறு நினப்பு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்றாரு. அடுத்து தாமச உணவுல அமேத்தியம். அமேத்தியம்னா டெட் பாடி அதுல இருக்கும், பிணப்பொருட்கள் அப்படிங்கிறார். அத உணவுன்னு அவர் சொல்லல, அமேத்தியம் அப்படிங்கிறார். நிவேதனம் அந்த மாதிரி அமேத்தியம். அமேத்தியம்னா அசிங்கமானது அப்படின்னா கழிவு பொருள், கழிவுல இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். உணவு பொதுவா உயிரூட்டப்பட்டது, உயிர் உள்ளது, உயிரற்றது அப்படி பிரிக்கலாம். இதுல தமோகுணம் உயிரற்றது அப்படின்னா. இப்போ சாராய கடைகள்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா அந்த மதுவை உருவாக்குறதுக்கு பல உக்கிர கர்மாக்கள்லாம் செய்யப்படுது. பல உயிர்களை சிதைச்சு அது உருவாக்கப்படுறதுனால தயாரிக்கும் போதே அங்க தர்ம சிந்தனை போயிருது. அப்போ கங்கை எல்லாத்தையும் புனிதமாக்கும், ஆனா மது பாத்திரத்தை அது புனிதப்படுத்தாதுன்னு ஒரு வசனமே இருக்கு. அதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். சாந்தோக்கிய உபநிஷத்துல அதை பத்தி வருது. மது அருந்தரம் மகா பாவி அப்படின்னு அதுல சொல்லப்பட்டு தங்களுடைய செயல்பாடுகளை இப்போ அந்த மாதிரி லோ கிளாஸா இருக்கிற மக்களை அதாவது குடிகாரனாவோ
கெட்டதுலயும் மூழ்கி கிடக்கிறவனை வந்து தரம் தாழ்ந்து அவன் இருக்கிறான். அவன் வந்து நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடுதான். அப்படிப்பட்டவன் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைச்சா ரொம்ப அவன் அதை கேடாக்கி மாத்தி விட்டான். அவனுக்கு வந்து பொறுப்பு பொறுப்பு தெரியாது. ஏன்னா புத்தி வந்து அங்க வேலை செய்யாம இருக்கு. உண்ணும் உணவின் வந்து நுணுக்கமான பகுதி மனதுக்கு போகுது அப்படின்னு உபநிஷத்துல. அதுக்கடுத்துதான் வீரியம் பத்தி பேசப்படுது. அதுக்கப்புறம் ரத்தமா பிரியுது. நாலாவது கழிவுகள் வெளியே இதாகுது. உணவு முதல்ல பகவானுக்கு படைக்கப்படணும். பிரசாதமாகத்தான் சாப்பிடணும். மகாமந்திரம் சொல்லி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு கவலத்துக்கும் ஹரிநாமம் சொல்லி சாப்பிட்டாச்சுன்னா அன்னதோஷம் அப்படிங்கிறது ஒருத்தனை வந்து அண்டாது. பசும்பால் சாப்பிட்டு வளர்றதுனாலதான் காளை மாடுகள்லாம் வந்து கடும் வெயில்லையும் பாடுபட முடியுது. எருமை பாலுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. கன்று குடிச்ச பிறகு கறந்த பாலை வந்து தாய் பசு அதை சாப்பிடும்போது, ஏன்னா அது கன்று சாப்பிட்டு மீந்த பால்ங்கிறதுனால இந்த பாலை தந்த பசு நிம்மதியா தருது. அப்போ அந்த பால் வந்து சாத்வீகமானது. ஏன்னா விஷ்ணு பாதம் பட்டது பார்க்கடல். அங்க உள்ள பால் தான் எல்லா பிராணிகள்லயும் பாலா வெளிப்படுது. உப்பு எங்க இருந்து வருதுன்னு கேட்டா கடல்ல இருந்தா, அதே மாதிரி பால் எங்க இருந்து வந்தாலும் அது கடல்ல இருந்தான், பார்க்கடல்ல இருந்தான். அப்போ அது வந்து சாத்வீக குணம் தான் தரணும். ஆனா தாய் நிம்மதி இல்லாம பெறப்பட்ட பசு பசுவின் பால் வந்து ரத்தத்துக்கு சமம். அது பால் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் நிறைய நுணுக்கமான ஆன்மீகவாதிகள் பால் சேர்த்துக்கிறது இல்ல. நாய் பார்த்த உணவு உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. தீயவர்கள் பார்த்த உணவும் உண்ணக்கூடாது. உணவு உண்பவன் அடுத்து உபசரிப்பவன் ரெண்டு பேருடைய மனப்பாங்கும் அந்த உணவுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ராமானுஜர் வந்து இதை வந்து ஆசிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தண்ணீர் வாங்கி குடிக்கிறோம்னா கூட அவனுடைய குணம் அந்த தண்ணீர்ல இருக்கும். அதனால நகம் படாம விரல் படாம தண்ணீரை கொடுக்க சொல்லுவாங்க. தருபவன் வந்து மகிழ்ச்சியோட தந்தா அது தரமானது. பெறுபவன் வந்து சுயநலத்தோட சாப்பிட்டாச்சுன்னா அந்த உணவு வந்து தரமா உள்ள வேலை செய்யாது. முகம் சுழிச்சு மனசு இல்லாம தரப்படுகிற உணவு வந்து கீழ்த்தரமானது. வேத காலங்கள்ல சாப்பிடுறது கூட ஆச்சமனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்டாங்க. காரணம் உண்றது கூட பரமாத்மாவை பூஜிக்கிற மாதிரிதான். அதனால ஆச்சமனம் பண்ணிட்டு சாப்பிட்டாங்க. அப்பதான் அவங்க பிரம்மார்ப்பணம் அந்த சுலோகத்தையும் சொன்னாங்க. சாப்பிட்ட பிறகும் அவங்க ஆச்சமனம் பண்ணிட்டு தான் எழுந்திருச்சாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாரதத்துல ஒரு காலத்துல நடந்திருக்கு. இந்த உணவு வந்து நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல அறுசுவை அப்படின்னு சொல்லப்படுது. 6 டேஸ்ட் அறுசுவை உணவு. ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் ஒரு குணம் உண்டு. இனிப்பு வந்து சதை போடும் அப்படிங்கிறாங்க. இனிப்பு. புளிப்பு வந்து குடல் சுவரை சுத்தம் பண்ணும். எப்படி புளி வச்சு இப்ப பாத்திரத்தை தேய்ச்சா பளிச்சுன்னு ஆயிருது. அதே புளி ஒரு இடத்துல தங்கி இருந்தா பித்தளையில ஓட்ட விழுந்துடும். அப்போ புளிப்பானது குடல்ல தங்கியாச்சுன்னா அவனுக்கு வந்து அல்சர் வருது. அதனாலதான் ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் இந்த புளிப்பான அமிலம் உள்ள சுரக்குது. அவங்களுக்கு வந்து அல்சர் உண்டாயிருது. ஆஹ் காரம் வந்து உணர்வு சம்பந்தப்பட்டது. பசி, தூக்கம், கோபம், தாபம் இதுங்கெல்லாம் காரம் சம்பந்தம். கசப்பு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் உள்ளது. நமக்கு ஏதாவது ஒரு தொற்று நோய் நம்மளை தாக்குதுன்னா அதை எதிர்த்து துரத்துற ஆற்றல், அது மறு உந்தும் ஆற்றல். அது எப்படி உள்ள உந்தி வருதோ அதை மறு உந்தும் ஆற்றலால நம்ம வெளியே தள்ளணும். அந்த மறு உந்து ஆற்றல் தான் கசப்பு. அதை நம்ம மறந்ததுனால மருந்து மறு உந்ததான் சுருக்கி மருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. இடத்துல வல்லின ரூ போட முடியாது. அதனால சாதா ரூ போட்டு வந்து நம்முடைய பற்கள் எலும்புகள்லாம் வந்து தசைகள்ல ஒரு கிரிப்பா பிடிச்சுக்கிட்டு இருக்க ஸ்குரு போடாம அது தோற்பால வாருது. ஒரு காயம் மட்டும் ரத்தம் வெளியே போகுது. அந்த ரத்தம் உடனே ஆடை கட்டுறதுக்கு காரணம் தோற்பு சத்து உள்ளது எதுன்னா கீரைகள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து உப்பு வந்து நினைவாற்றல். நினைவை தரும். உப்பிட்ட வரை உள்ள அளவும் நினைன்னு சொல்லுவாங்க. பழைய காலங்கள்ல ரொம்ப கடன் கொடுத்துட்டு நொந்து போய் அதிலே அப்படி சோர்ந்து கிடந்தானா வைத்தியர் அவங்களுக்கு உப்பு இல்லாம சாப்பிட்டு சரியா போயிடும், குணமாயிரும்னு சொல்லுவாங்க. உப்புக்கு அப்படி ஒரு குணம் இருக்கு. உப்பு நினைவாற்றல். பொதுவா கர்ம பூமியில தான் உப்புடைய விளைச்சல் இருக்கும். அடுத்து வந்து
இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, உப்பு. இன்னொன்னு வந்து என்ன இருக்கு? இனிப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, உப்பு. இன்னொன்னு என்ன இருக்கு விடுபட்டது? உவர்ப்பு. துவர்ப்பு சொல்லிட்டேன், துவர்ப்பு சொல்லிட்டேன்ல. பாரு சரியா போச்சு. இதுகெல்லாம் வந்து அறுசுவை உணவு. இதைத்தான் தமிழ் கிரந்தங்கள்ல பழைய 80 வருஷம் 100 வருஷம் பழைய புத்தகங்கள்ல பார்த்தா அறிவுன்னு போட மாட்டாங்க, அருவுன்னு தான் போடுவாங்க. அதாவது உணவுக்கு தக்க அறிவு வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதனாலதான் எண்ணத்தை தின்ன அறிவு இருக்கான்னு திட்டி இருக்கிறாங்க. அறுசுவை உணவு முக்கியம். பொதுவாக வாழ்க்கையில யாரும் கசப்பை சேர்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. உண்மையை சொன்னா கசப்புன்னு சொல்றாங்களே, அதுக்குதான் காரணம். உண்மை ரொம்ப ரேர். அதே போல கசப்பு ரொம்ப அபூர்வமா தான் சேர்க்கிறாங்க. கசப்பு இருந்தாலே நோய் எதிர்ப்பு ஆற்றல் நிறைய இருக்கும். ஆனா தினந்தோறும் கசப்பு அவசியம் இல்லை. தினமும் கசப்பு திங்கிறவனுக்கு வாழ்க்கையில வந்து கோபப்படுறவன் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி உண்ணும் உணவு வந்து எதுவுமே வந்து மதியம் வந்து நமக்கெல்லாம் ஆலயத்துல வந்து அறுசுவை உணவாகத்தான் அங்கங்க படைக்கிறாங்க. சும்மா கொஞ்சம் போல பாவைக்காய் வச்சிருப்பாங்க, பாகற்காய். இப்படி ஆஹ் எதுவா இருந்தாலும் எந்த சுவையா இருந்தாலும் இதெல்லாம் பூரணப்படுத்துறது இனிப்புங்கிறதுனால சாப்பிடுற போது கடைசியில நம்ம சம்பிரதாயத்துல இனிப்பை வைக்கிறாங்க. ஆனா இனிப்பு மட்டும்தான் இனிப்பை சாப்பிட்ட பிறகு நாக்கு வந்து மேயாது, மனசு அதோட முற்று பெறும். வேற எந்த சுவையை சாப்பிட்டாலும் அது ஒரு தொக்கி நிற்கும். பார்ட்டிசிபிள்னு சொல்றாங்களே, அதாவது முற்று முற்று பெறுதல், முற்று பெறாம அது அப்படியே நிற்கும். அதை முற்று பெற வைக்கிறது இனிப்புங்கிறதுனால சாப்பிட்ட பிறகு கடைசியில இதை வைப்பாங்க. முதல்ல உப்பு ஊறுகாய் வைக்கிறது காரணம்னா உமிழ்நீர் வாயில சுரந்துருச்சுன்னா சாப்பிட கொஞ்சம் நல்லது, அது உணவு வந்து நல்ல விதமா பிரிக்குங்கிறனால முதல்ல வைக்கிறாங்க. எப்படி பரிமாறுதல் கூட சில ரூல்ஸ் இருக்கு. ட்ரைல இருந்து லிக்விடை நோக்கி பரிமாறணும், இது நம்ம சம்பிரதாய விதி. மதுவ சம்பிரதாயத்துல தெரியாதனமா இனிப்ப உள்ள வச்சுட்டாங்க, அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுக்கடுத்து எதை வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இனிப்பு வந்து பூர்த்தி. ஆனா இங்க தமிழ்நாட்டுல திரி சம்பிரதாயத்திலாம் எப்படின்னா மோர் சாதம் கடைசியில சாப்பிடுவாங்க. இனிப்பை சாப்பிட்ட பிறகு மோர் சாப்பிடுவாங்க. அவங்க அதுக்கு பின்னாடி வச்சுட்டாங்க. அது வந்து பிரவர்த்தி மார்க்கத்துல அப்படி அனுமதி இருக்கு. நிவிருத்தில வந்து இனிப்பு தான், இனிமை தான் கடைசி. இனிமை ஏதோ மதுரான்னு சொல்றாங்க, மதுரா. ஆஹ் கண்ணனுடைய சம்பந்தப்பட்ட எதுவுமே வந்து இனிமையானது. அதனால இனிமையை வந்து இறுதியா கொடுக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா.